நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாவ கடவது. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாவ கடவது. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது இந்த நண்பகல் வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தரிசனமாக தந்து கொண்டிருக்கிறார். இவ்வுலகில் நமக்காய் பிறந்தவர், மனிதனாய் பிறந்தவர், இம்மானுவேலாக நம்மோடு மெசியாவாக எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறவர் இன்றும் இங்கே இந்த பீடத்திலே, கல்வாரி பீடத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். இந்த ஆண்டவர் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறார். நான் பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்னார். யார் யாரெல்லாம் பலவீனர்களோ அவர்களை பலப்படுத்த முயற்சி செய்கிறார். யார் யாரெல்லாம் சுகமற்றிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சுகப்படுத்த அவர் முயற்சிக்கிறார். யார் யாரெல்லாம் அவரை தேடி நம்பி வருகிறார்கள் அவர்கள் அனைவரையும் அவர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார், அரவணைக்கின்றார். நம்பிக்கை நமது வாழ்வின் ஆதாரம். நம்பினோர் அவரால் கைவிடப்பட்டது இல்லை. நம்பிக்கை உண்டா என்று கேட்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். அருமையான நேரத்தில் இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். இவரை பார்த்தவர்கள் அனைவரும் நலம் பெற்றார்கள், வளம் பெற்றார்கள், வாழ்வடைந்தார்கள். இவர் சந்தித்த ஒவ்வொருவரும் அவரால் ஒருபோதும் கைவிடப்பட்டது இல்லை. இவரை நம்பி யார் யாரெல்லாம் தொட முயற்சித்தார்களோ அவர்கள் அனைவரும் சுகம் பெற்றார்கள். இவர் இயேசு மெசியா யார் யாரையெல்லாம் தொட்டார்களோ அனைவரும் நலம் பெற்றார்கள், குணம் பெற்றார்கள், வாழ்வு பெற்றார்கள். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நம்பிக்கையோடு உற்று நோக்கி அவர் நம்மை தொட சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை தொடும், என் வாழ்வை தொடும், என் பலவீனத்தை தொடும், என் பாவ பிரச்சனைகளை தொடும். நான் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறேன், எனக்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறது, நான் அதை எனக்குள் வைத்து விட்டேன், அதை என்னிடமிருந்து அப்புறப்படுத்த என்னால் முடியவில்லை, என்னிடமிருந்து அப்புறப்படுத்தும். என்னிடம் சாத்தானாக குடிக்கொண்டிருக்கிற அத்தனை கிரியைகளையும் என்னிடமிருந்து அப்புறப்படுத்தும். ஆண்டவரே, நான் நலம் பெற விரும்புகிறேன். என்னிடம் சமாதானம் இல்லை, பொறுமை இல்லை, அன்பு இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவரே, இல்லாமல் இருக்கின்ற எனக்கு உம்மிடம் இருப்பதை எனக்கு தாரும். இன்று நாம் மதலேன் மரியாளுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே மமதியாக வாழ்ந்தவள், வளமையாக வாழ்ந்தவள், விருப்பம் போல் வாழ்ந்தவள், கடவுளுடைய கற்பனைகளை மறந்து வாழ்ந்தவள். ஆனால் இயேசுவை சந்திக்க அவள் தேடினாள். இயேசு அவரை சந்தித்த பொழுது அவரிடமிருந்த அத்தனை சாத்தான்களையும் அப்புறப்படுத்தினார். அது முதல் ஆண்டவரை பின்பற்றினாள், வாழ்ந்தாள், அவருக்காக வாழ்ந்தார், அவரை சந்தித்தார். அவர்தான் இயேசுவினுடைய அன்புக்குரிய முதல் சீடர் என்று சொல்லலாம். அவர்தான் இயேசுவை முதலில் நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்லி அறிவித்த அற்புத சீடர். ஆம், ஆண்டவர் பாவிகளை தேடி வந்தார். அந்த பாவிகள் பெரும் சுமையோடு சுமந்து வந்தாலும் சுமைகளை இறக்கி வையுங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறல் தருவேன் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவருடைய பாடுகளில் பங்கெடுத்தாள். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை கண்கூடாக கண்டாள். அதே நேரத்தில் விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவரையும் கண்டு கொண்டாள். மெசியாவை அந்த ஆண்டவர் மதலேன் மரியாளுக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம்தான் அதனுடைய வாழ்வை மாற்றியது. இந்த வாழ்வை முழுமையாக அங்கீகரித்தது. இன்று வரையிலும் அந்த அங்கீகாரம் உலகம் முழுவதுமாக இயேசு உயிர்த்தார் என்ற சாட்சியத்தை சொல்ல வைக்கிறது. இது நாமும் அந்த தரிசனத்தை இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். நாமும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும். நாமும் மாற்றம் பெற வேண்டும். நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். நற்செய்தியின் சாட்சிகளாய் நம்மை முழுமையாக ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். ஆகவே அந்த ஆண்டவர் உற்று நோக்கிய வண்ணமாகவே நான் பாட பாட இந்த பாடலை நீங்களும் பாடுங்கள். தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. காணும் உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவன் துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். காணும் உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவன் துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். ஊரோடும் உறவோடும் உலகோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. மீண்டும் ஒரு முறை சத்தமா பாடுவோம். தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. அன்பார்ந்த தகப்பனே, உயிர்த்த ஆண்டவரை, மதலேன் மரியாளை சந்திக்க வாய்ப்பு கொடுத்தவரை, மதலேன் மரியாளுக்கு அற்புதமாய் காட்சி கொடுத்தவரை, நான் மெசியாவை கண்டேன் என்று சாட்சியம் சொல்ல வைத்தவரை, ஆண்டுடைய அன்புக்கு உரியவளாய் மாறிய அந்த மதலேன் மரியாளை போல ஆண்டவரே, நானும் உமது அன்புக்கு பாத்திரமாய் மாற வேண்டும். என்னுடைய வாழ்வில் உம்மை நான் சந்திக்காமல் இருந்திருக்கிறேன், பலவீனனாய் இருந்திருக்கிறேன். இதோ நான் இன்று எழுந்தும்மிடம் வருவேன். ஆண்டவரே, உம்மை சந்திக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை நான் பார்க்க வேண்டும். உம் தரிசனம் எனக்கும் கிடைக்க வேண்டும். நான் முழுமையாக குணப்படுத்தப்பட வேண்டும். நான் விடுதலை ஆக வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். என் குடும்பத்தையும் என் குடும்பத்தார் அனைவரையும் என் பிள்ளைகளையும் எனது முழுவதையுமாக எனக்கு என்னென்ன சொந்தமானதோ அத்தனையும் ஆண்டவரை நான் நலமாக்க எனக்கு அருள் தாரும். என் வாழ்வை ரட்சியும், என் வாழ்வுக்கு உயிர்ப்பை தாரும். என்னுடைய வாழ்விலை நான் அர்த்தமுள்ளதான வாழ்வாக மாற்றிக்கொள்ள எனக்கு அருள் தாரும். ஆண்டவரே, என்னை சந்தியும். நானும் உம்மை சந்திக்க வேண்டும். உமது தரிசனத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உமது வல்லமையுள்ள நாமத்தை நான் எப்போதும் பறைசாற்ற எனக்கு வாய்ப்பை தாரும். அன்றாட வாழ்வில் பல நேரங்களில் நான் மறதியாக மறுதலித்து கொண்டிருக்கின்றேன். என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள பயந்திருக்கிறேன். என் விசுவாசத்தை அறிக்கையிட நான் வாழாவிருந்திருக்கிறேன். உம்முடைய காரியங்களில் நான் அசட்டைத்தனத்தோடு வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவர் உம்மை பற்றி கொண்டு மரியாள் வாழ்ந்ததைப் போல நானும் வாழணும். ஆண்டவரே, உமது பற்று எனக்கு வேண்டும். உமது இரக்கம் எனக்கு வேண்டும். உமது அருள் எனக்கு போதுமானதாய் தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாம் அனைவருமாக நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஒரு அழகான பாடலை பாடி ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சி படுத்துவோம். இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன்
இறைவா. உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இரவினிலும் பகலினிலும் எல்லா நேரத்திலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. மாண்புயர் கீதம் பாடி இறை ஆசிரியரை பெறுவோம். மாண்புயர் யுவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இவையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்றி உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய பக்தர்களே, புனித அந்தோனியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காகவும் வரங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தும் விதமாக இங்கே நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். அது நேரத்திலே நம்முடைய தேவைகளையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பித்து தொடர்ந்து மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் அல்லாமல் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள், மேலும் யாரெல்லாம் நம்மிடம் ஜெபிக்க கோரி இருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும், யாருக்கெல்லாம் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ அவர்களுக்காக மன்றாடுவோம். ஏனென்றால் பிறருக்காக நாம் மன்றாடுகின்ற பொழுது, பிறருடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரிடம் பரிந்துரை செய்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். ஆகவே இந்த நேரத்திலே நம்முடைய தேவைகளோடு சேர்த்து பிறருடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நிச்சயமாக புனித அந்தோனியார் பரிந்துரை செய்வார். புனித அந்தோனியார் இறந்து ஏறக்குறைய 11 மாதங்கள் 17 நாட்கள் இந்த நாட்களுக்குள்ளாக புனிதர் பட்டம் பெற்றவர். வரலாற்றிலே, கிறிஸ்தவ வரலாற்றிலே, குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் இறந்து பல்வேறு புதுமைகளை நிறைவேற்றி பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் புனிதராக உயர்த்தப்படுகின்றார்கள். ஆனால் புனித அந்தோனியாருக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது. அவர் இறந்து 11 மாதங்கள் 17 நாட்களிலே ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டார். ஏன் அப்படின்னா, அவரை கல்லறையில் புதைத்த அந்நாளிலே ஒரு புதுமை நடந்தது. அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது பல புதுமைகள் நடைபெற்றது. அதே நேரத்திலே அவரை புதைத்த அந்நாளிலே புதுமை நடைபெற்றது. அதிலிருந்து தொடர்ந்து புதுமைகள் நடைபெற்றதனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 340 நாட்கள், அவ்வளோதான், ஒரு வருஷம் கூட ஆகலை, அந்த குறிப்பிட்ட அந்த குறைவான நாட்களிலே அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய ஜெப வாழ்வு, நற்செய்தியின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆர்வம், அதை போதிக்க வேண்டும் என்ற ஆர்வம், அதை வாழ வேண்டும் என்ற ஆர்வம் அவரை புனிதராக உயர்த்தியது. அந்த புனிதரை போன்று நாமும் வாழ முயற்சி செய்வோம். அவரிடமிருந்து பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். கடவுள் அவர் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். அதே நேரத்திலே அவரை போன்று நாம் வாழ்க்கை வாழ, அவரை போன்று நற்செய்தியை வாழ, அதை எடுத்துரைக்க அந்த மனம் வேண்டும், அதற்கான உள்ளம் வேண்டும் என்று திருப்பலிகளை மன்றாடுவோம். திருப்பலி நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க, நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுவதற்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது ஆட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. இனிமே மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3,
தூய திருவசனங்கள் 1 முதல் 4a. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னுதவி உம்மிடமே
என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? திசை மாறும் அழகாய் பரிமாறும் வேலை அயனத்தில் துணையாக நீர் வாருமே. எல்லாமே விதி என்று வீழ்ந்திடும் வேலை நம்பிக்கை வலுவூட்டி வழிகாட்டுமே. இறைவா வலுவூட்டி வழிகாட்டுமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சீரகை இழந்த பறவை போல ஒடிந்த கீழையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. வழியில் என்ன கண்டாய் நீ? மரியே எமக்கு உரைப்பாயே. உயிருள்ள கிறிஸ்துவின் கல்லறைதனை கண்டேன். உயிர்த்த என் ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவாக்குகள் 1:11-18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை.
இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சிலரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று புனித மகதலா மரியாவினுடைய விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். மேரி மேக்தலின் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். மதலை முத்து, மதலை மேரி அப்படின்னு யார் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவிழா நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். யார் இருக்கிறீங்களா? பேர் என்னம்மா? மேக்தலின். ஓகே, மேரி மேக்தலின் இல்லை மதலை மேரு, மதலை முத்து, மதலை, யார் பேர் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். புனித தாமஸ் அக்வினாஸ் இன்றைய புனிதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்வார் என்றால், அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர், திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர், தி அப்பாசல் டு தி அப்பாசல்ஸ் என்று சொல்வார். அதாவது திருத்தூதர்களுக்கே நற்செய்தியை அறிவித்தவர் திருத்தூதர், முதல் திருத்தூதர் இந்த மகதலா மரியா. காரணம் என்னவென்றால், உயிர்த்த ஆண்டவரை முதலிலே பார்த்தவரும் அதை பின்பாக அறிக்கையிட்டவரும் மகதலா மரியா. வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. உயிர்த்த ஆண்டவரை முதலாக பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது அப்படின்னா இந்த பாவியாக வாழ்ந்து நல்ல மனிதனாக ஒரு பெண்ணாக மாறிய இந்த பெண்ணுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்கு பிறகு மனம் திரும்பி ஒரு நல்ல மனுஷியாக வாழ்கின்றால் அவருக்கு தான் அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. அந்த சிலர்களுக்கு கிடைக்கவில்லை. பேதுருக்கு கிடைக்கவில்லை, யோவானுக்கு கிடைக்கவில்லை, யூதா ததேயுவுக்கு கிடைக்கவில்லை, அந்திரேயாவுக்கு கிடைக்கவில்லை, வேறு யாருக்குமே இது கிடைக்கல. இந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைத்தது. எனவே தான் புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகின்றார், திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர், அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர் என்று அவரை அன்போடு அழைக்கின்றார். அவருடைய விழாவினை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, மனமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக மிக சிறந்த உதாரணம் யார் அப்படின்னா மகதலா மரியா. ஒரு மனமாற்றம் எவ்வாறு அமைய வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம அனைவருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு புனிதை அப்படின்னா மகதலா மரியா என்று சொல்லலாம். லூக்கா எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 7 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு பரிசேயருடைய வீட்டிலே உணவருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கால் மாட்டில் பின்புறமாக ஒரு பெண் நின்று அழுது கொண்டிருக்கின்றார். அவர் நறுமண தைலம் தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்றார். அந்த படிகச்சி மேலே திறந்து நறுமண தைலத்தை ஆண்டவர் இயேசுனுடைய கால்களிலே பாதத்திலே தடவி ஆண்டவர் இயேசுக்கு பணிவிடை செய்கின்றார். இந்த நற்செய்தி எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா நகரிலே பாவியான ஒரு பெண்மணி இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நகரிலே ஒரு பெண்மணி இருந்தார், அவர் நறுமண தைலம் கொண்டு வந்தார் என்று சொல்லப்படவில்லை. அந்த நகரிலே பாவியான ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பாவி, அந்த பெண்மணி ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது 7வது அதிகாரத்தில் லூக்கா எழுதிய நற்செய்தி. அதனை தொடர்ந்து 8வது அதிகாரத்தில் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன அப்படின்னா, 7 பேய்கள் நீங்கிய மகதலா மரியா இயேசுனுடைய சீடராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அந்த பாவியான பெண்மணி, அதனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த அதிகாரம் 8வது அதிகாரத்தில் மகதலா மரியாவை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பாவியான பெண்ணும் இந்த பெண்ணும் மகதலா மரியா என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா.
பேய் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய தலையை போட்டு விரிச்சிட்டு போட்டு ஆடுமே அந்த மாதிரி பேய் அப்படிங்கிறது கிடையாது. பாவம் நிறைந்த பெண்மணி, பாவங்கள் நிறைந்த பெண்மணி, அனைத்து விதமான பாவங்களும் அவளிடம் இருந்தது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை சந்தித்ததனால் அந்த பாவங்கள் அனைத்தும், அந்த பேய்கள் அனைத்தும் அவளிலிருந்து நீக்கப்பட்டது. மனம் மாறுகின்றாள், புது மனுஷியாக மாறுகின்றாள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு சீடத்தியாக அந்த பெண் உருவெடுக்கின்றாள். மனம் மாறி ஆண்டவருடைய சீடராக, பெண் சீடரில் ஒருவராக இந்த பெண் ஒரு மனமாற்றம் பெறுகின்றார். அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், யோவான் எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கலாம். அதிகாரம் 19 நாம் வாசிக்கின்றோம். சிலுவையில் ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது 3 பெண்மணிகள் அந்த சிலுவைக்கு கீழே நிற்கிறாங்க. ஒன்று நம்முடைய தாய் மரியாள், இரண்டாவது கிளியோபாவின் மனைவி மரியா, மூன்றாவது மகதலா மரியா. வேறு யாரும் வரல. சீடர்கள் வரவில்லை, திருத்தூதர்கள் 12 பேர் யாருமே வரவில்லை. ஆனால் இந்த பெண்மணி மரியாள் அங்கே இருக்கணும். ஏன் அப்படின்னா மகன், அதனால் மரியாள் அங்கே இருக்கணும். இந்த கிளியோபாவின் மனைவி மரியா உறவினர் இருக்கின்றார். மகதலா மரியாவுக்கு தேவையே இல்லை, அங்கே இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஒருவேளை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா தண்டித்து விடுவார்கள். ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் பற்றி கவலைப்படல. சிலுவையில் என் ஆண்டவர் என்னை மீட்டவர், என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றார், நான் அவருடைய சீடத்தியாகவே நான் இந்த சிலுவை அடையிலே நிற்பேன் என்று சொல்லி அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் மகதலா மரியா. அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த பாவத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றார், பேய்கள் நீங்க பெற்றார். ஆகவே அதற்கு பிற்பாடு மீண்டும் தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பி செல்லாமல் ஆண்டவர் இயேசுவை தொடர்ந்து கொண்டே செல்கின்றார். கடைசியாக ஆண்டவர் இயேசு சாகும் போதும் கூட. அதையும் தாண்டி 3 நாட்களுக்கு பிறகு மரியாள் தான் முதலாக அந்த கல்லறைக்கு செல்கின்றார். வேறு சீடர்கள் யாரும் செல்லவில்லை, திருத்துதர்கள் யாரும் செல்லவில்லை. மகதலா மரியா தான் 3 நாட்கள் கிடைத்த பிற்பாடு ஓடி சென்று பார்க்கின்றார், என் ஆண்டவரை காணோம் என்று சொல்லி பார்க்கின்றார். அப்ப அந்த மனமாற்றத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம், மனம் மாறிய பின் அந்த மனமாற்றத்திலே நிலைத்திருந்து ஆண்டவர் இயேசுனுடைய சீடராக, சீடத்தியாக மாறி தொடர்ந்து ஆண்டவரோடு பயணிப்பதுதான் முழுமையான ஒரு மனமாற்றம், நிறைவான மனமாற்றம். என்னுடைய மனமாற்றம் எவ்வாறு இருக்கின்றது? உங்களுடைய மனமாற்றம் எவ்வாறு இருக்கின்றது? மனம் மாறுகின்றோம், அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் அந்த மனமாற்றத்திலே தொடர்ந்து பயணிக்கின்றோமா, இயேசுவோடு பயணம் செய்கின்றோமா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, நம்ம எல்லோருமே கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். நான் என்னுடைய மனமாற்றத்திலே தொடர்ந்து பயணிக்கின்றேனா, ஆண்டவர் இயேசுவோடு அந்த ஐக்கியத்திலே இருக்கின்றேனா? இந்த பெண்மணி மனமாற்றத்திற்கு பிறகு கடைசி வரை ஆண்டவர் இயேசு தொங்கிய அந்த சிலுவையில் தொங்கிய அந்த நேரத்தில் கூட, கடைசியாக ஆண்டவர் இயேசு அந்த உயிர்த்தெழுந்த தருணத்தில் கூட சிறுத்தியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கின்றார். எனவே தான் அவரை நாம் ஒரு புனிதியாக இன்று பாவிக்கின்றோம். சீடர்களுக்கெல்லாம், திருத்துதர்களுக்கெல்லாம் ஒரு திருத்துதர் என்று சொல்லி இந்த பெண்ணை ஒரு புனிதியாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே உண்மையான சிறந்த மனமாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன யார் அப்படின்னா இன்றைய பெண்மணி புனித மகதலா மரியா. அந்த பெண்மணியை போன்று, அவரை போன்று நாம் வாழ்க்கை நடத்த நம்முடைய வாழ்க்கையிலே முயற்சிகளை எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏன் தெரியுமா அந்த பெண்மணிக்கு இத்தகையதொரு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது, இத்தகையதொரு ஆர்வம் கடவுள் மீது ஏற்பட்டது? ஏனென்றால் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்? யோபுவினுடைய புத்தகம் அதிகாரம் 14 வாசிக்கின்றோம். இறைவாக்கு 17 நீங்கள் வீட்டுக்கு போன பிற்பாடு தயவு செய்து இதை எடுத்து வாசித்து பாருங்க. யோபுவின் புத்தகம் அதிகாரம் 14 இறைவாக்கு 17. உங்களுக்கு இறைவாக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, யோபு 14 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போன பிற்பாடு 6 அமர உட்கார்ந்து இதை படித்து பாருங்கள். யோபுவினுடைய புத்தகம் அதிகாரம் 14 இறைவாக்கு 17 சொல்லுகின்றது, என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டீர், என் பாவங்களை எல்லாம் ஒரு சாக்கிலிட்டு ஒரு பையிலிட்டு முத்திரையிட்டு, சீல்டு. யாருமே பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது, பிரித்து பார்க்க முடியாது. நான் கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், மீறுதல்கள், இவை அனைத்தையும் கடவுள் என்னுடைய ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஒரு பையிலே அதை போட்டு கட்டி அதை முத்திரையிடுகின்றார். ஏன் அப்படின்னா, இனிமேல் இதை திறக்க மாட்டேன், இனிமேல் இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க மாட்டேன், உன்னுடைய பாவங்களை பற்றி நான் திருப்பி யோசிக்க மாட்டேன், அதை நான் திருப்பி பார்க்க மாட்டேன். ஆகவே அதை கட்டி முத்திரையிடுகின்றேன். அது மட்டுமல்ல, என் குற்றத்தை
மூடி மறைத்தீர். நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னா மூடி மறைப்போம், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு குழந்தை தப்பு செய்து விட்டது, அப்பா வராங்க, அந்த அப்பா வந்தால் ரொம்ப கோவக்காரு, அவர் திடீர்னு அடிப்பார் குழந்தைய. அதனால் என்ன பண்ணுவீங்க? தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை தவறு செய்யாதது போன்று பாவித்து அந்த குழந்தையினுடைய குற்றத்தை மூடி மறைப்போம். அதை ஆண்டவர் பண்றார். நம்முடைய பாவங்களை ஒரு பையிலிட்டு முத்திரையிடுகின்றார். அது மட்டுமல்ல, என் குற்றத்தை மூடி மறைத்தீர். மகதலா மரியா ஒரு பாவி, 7 பேய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பாவத்தின் நிறைவை அவள் கொண்டிருந்தால், அனைத்து பாவங்களையும் உள்ளடக்கி இருந்தால், அந்த பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பையிலே இட்டு முத்திரையிட்டு அந்த குற்றங்களை மூடி மறைக்கின்றார். எனவே தான் அந்த ஆண்டவரை இந்த மகதலா மரியா அதிகமாக நேசித்தார். யாருமே மன்னிக்க முடியாத குற்றம், யாருமே ஒரு மனுஷியாக இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை மன்னித்து அதை பையிலிட்டு முத்திரையிட்டார். அது மட்டுமல்ல, என் குற்றங்களை மூடி மறைத்தார். ஆகவே அந்த ஆண்டவரை நான் தொடர்ந்து அன்பு செய்வேன் என்று சொல்லி அந்த ஆண்டவரை சிலுவையின் அடியில் வரை அந்த பெண் அன்பு செய்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களையும் நாம் உண்மையிலே அறிக்கையிடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்களையும் அதே ஆண்டவர் பையிலிட்டு முத்திரையிடுகின்றார். இனிமேல் அதை நான் பார்க்க மாட்டேன், இனிமேல் அதை பற்றி நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி அதை முத்திரையிடுகின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவரை மூடி மறைக்கின்றார். இனிமேல் பாவம் செய்யாதீர், இனிமேல் பாவத்தில் விழாதீர், இனிமேல் இந்த காரியங்களை செய்யாதீர் என்று சொல்லி ஆண்டவர் அதை மூடி மறைக்கின்றார். அத்தகையதொரு ஆண்டவர் நம்முடைய மீட்பராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மன மாற்றத்தை நாம் கண்டுகொள்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை அதற்கு பிறகு வாழ வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார், நல்லதுதான், மகிழ்ச்சி தான். ஆனால் அதை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை இந்த மகதலா மரியா போன்று ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றதா என்று இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். இந்த குரலை நாம் இந்த நற்செய்தியை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம், மகதலா மரியா கல்லறைக்குள் செல்கின்றார், கல்லறைக்குள் வெளியே நிற்கின்றார். எட்டி பார்த்துட்டு அதற்கு பிறகு ஆண்டவரை தேடுகின்றார். பின்னாடி ஆண்டவர் நிற்கின்றார், ஆனால் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? கண்களிலே கண்ணீர், மனதிலே வருத்தம், விரக்தி, வேதனை. ஆண்டவரை காணவில்லை. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய விரக்தி, நம்முடைய வேதனை, நம்முடைய சோதனை, நம்முடைய உடல் நோவுகள், இவற்றிலே நம் முக்கியத்துவம் கொடுத்து இவற்றை நோக்கிய வண்ணமாக இருக்கின்றதோ, அப்பொழுது கடவுள் நம்முடைய அருகில் இருந்தாலும் கூட கடவுளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இந்த பெண் ஆண்டவரை தேடிதான் செல்கின்றார். போய் பார்க்கணும், ஆண்டவர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பக்கத்தில் தான் நிற்கிறார். பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப உயிர்த்த ஆண்டவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த பெண்ணால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கண்களிலே கண்ணீர், அது தாரை தாரையாக கண்ணீர் விழுந்து கொண்டிருக்கின்றது. விரக்தி, பயம். இந்த ஆண்டவர் நான் காண முடியுமா, எங்கே போனாருன்னு தெரியலையே, அந்த கல்லறை வெறுமையாக இருக்கின்றது, யாரும் இல்லையே, எல்லாம் மனதிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதனால் அந்த பெண் ஆண்டவர் இயேசு அருகில் இருந்தும் கூட அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வரக்கூடிய விரக்தி, நம்முடைய வேதனைகள், நம்முடைய உடல் நோவு, இவற்றில் மட்டும் நாம் கவனம் செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை நாம் அடையாளம் காண முடியாது. இதை அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய, இதை அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆண்டவர் என்னிடம் இருக்கின்றார், என் முன்னே நிற்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை உருமாறுகின்ற பொழுது, இந்த நம்பிக்கை இங்கிருந்து அங்கு மாறுகின்ற பொழுது நம்முடைய கவனம் இந்த பிரச்சனைகள், சோதனைகள் இவற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதுவரை ஆண்டவர் நம்முடைய அருகிலே இருந்தாலும் கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் சோதனைகளை, வேதனைகளை கடந்து வந்தாலும், பிரச்சனைகளை கடந்து வந்தாலும், இதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆண்டவர் என் அருகிலே இருக்கின்றார் என்று நம்முடைய கவனத்தை இந்த பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் மீது திருப்புவோம். நிச்சயமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். புனித மகதலா மரியா நமக்காக தொடர்ந்து பரிந்துரை செய்வாளாக. ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்றே புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வல்ல தன்மையையும் ஓரளவு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கென நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு
கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்கொலிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயன புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் கூந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்படையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்றப் பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திவ்ய நற்கருணை விருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற சமயத்தினர், மதத்தினர், பிற குழுவினர்கள் தயவு செய்து இந்த விருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கருணை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதயம் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி இருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி இருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா?
இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? என் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். என் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? நன்றி மன்றாற்றுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 4வது வார நவநாள் திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி நன்றி செலுத்துகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று மறைவுரையில் சொன்னது போல இன்றைய திருவிழா புனித மரிய மதலினாருடைய விழா. அந்த பெயர் கொண்ட ஒவ்வொருவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக ஹாப்பி ஃபீஸ்ட் வாழ்த்துக்களை சொல்லி பாராட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, குரு மாணவர்கள் நிதி தொடர்ந்து விடாமுயற்சியோடு கொடுத்து வருகின்ற தாராள உள்ளத்திற்கு உபகாரிகளுக்கு திருத்தலத்தின் சார்பாகவும் மறை மாநில சார்பாகவும் நன்றி வாழ்த்தி பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குரு மாணவர் நிதி வழங்கியவர்கள் இந்த வாரம் கிளமெண்ட் லிசியா சென்னை சார்ந்தவர், ஆல்பர்ட் திருச்சி, ஜான் அலெக்ஸ் வரகநேரி, ஆண்டனி திருச்சி, சாக்கோ மிளகுப்பாறை, மரிய ஆனந்த் செம்மியங்குடி, மெர்சி பாலக்கரை, பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை. இவர்கள் அனைவருக்கும் நமது நன்றி வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். வேண்டுதல் அப்பம் வழங்கியவர்கள் ஜெனோ அண்ணாமலை நகர், மாஸ் ஆட்டோ ஸ்பேர் லால்குடி சார்ந்தவர், ஜோனால் பெரம்பலூர், எஸ்தர் தச்சங்குறிச்சி, மெர்சி சேவியர் வாலாடி, பாக்கியத்தம்மாள் பட்டவாய்த்தலை, ஜோசப் அமல்ராஜ் லால்குடி. இவர்களையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடைகள், குருமானவர் நிதி, அப்பம் வழங்குபவர்கள், திருப்பலி கருத்துக்கள் செலுத்துகிறவர்கள் திருத்தலத்தின் அலுவலகத்தை நாடி செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் ஏற்கனவே அறிவித்தது போன்று நம்முடைய இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரின் ஆகிய அவருடைய பரிந்துரை ஜெபக்குழுவானது ஒன்று கூடி
சரியாக ஒரு 11 மணிக்கு ஜெபிக்க கூடுகிறார்கள். நிறைய பேர் வந்து கூடுகிறார்கள். நிறைய மன்றாட்டு விண்ணப்பங்களை அவர்கள் சொல்லி பெறுகிறார்கள் என்று நாங்கள் நன்றியோடு பார்க்கின்றோம். அவர்களுக்காக சரியாக மதியம் 12 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் வாஞ்சையோடு வந்து பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளாங்கண்ணி அன்னையினுடைய திருத்தலத்திற்கு திரியாத்திரையாக செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு அறிவுரை. எல்லாரும் மாலை போட விரும்புகிறார்கள். பக்தி சிரமத்தோடு யாத்திரிகர்களாக அன்னையின் திருத்தலத்துக்கு கொடி பார்ப்பதற்காக போக இங்கே வந்து ஜபமாலை அப்புறம் அந்த தவத்தின் அடையாளமான துணியிலே போடுவதற்கு மந்திரிக்க வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய அறிவுரை. நல்லது, அந்த மாதிரியான தவ முயற்சி மேற்கொள்வது நல்லது. ஆனால் அது சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஜபமாலை என்பது ஜெபிப்பதற்கு அதை மந்திரித்து போடுறாங்க. அது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அது மட்டுமல்ல, அவர்கள் செல்வதற்கு முன்பாக நல்ல பாவாசனம் செய்து தீவ நற்கனி உட்கொள்ளணும். திரும்பி போயிட்டு வந்ததுக்கு பிறகு அது வாழ்வில் மாற்றத்தை உட்படுத்தி கொள்ளணும். அடுத்தது, அந்த ஜபமாலை கழட்டி எங்கேயும் போற்றக்கூடாது. அது உங்கள் கழுத்திலே வல்லமை நிறைந்த ஜபமாலையாக இருக்கிறது. அது ஜபம் நீங்கள் ஜபித்து அது வல்லமையாக மாறுகிறது. ஆகவே அதை தொடர்ந்து உங்கள் கையிலேயே வைத்து ஜபிக்குமாறு அன்போடு கேட்டுள்ளார். அதை முடிச்சு வந்ததுக்கப்புறம் அங்கே கழட்டி இங்கே ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அது அப்படியே அது வல்லமை நிறைந்த ஜபமாலை. ஆகவே ஜபமாலை எங்கும் கழுத்தில் கீழே போடாமல் போட்டுக்கொள்ளணும். அதே நேரத்தில் இடையில் எந்த சோதனை வந்தாலும் அதை அந்த தவத்தின் மேன்மையை நீங்கள் நிறுத்தக்கூடாது. அது தவத்தோடு செய்யும் பொழுது நீங்கள் வேண்டுகின்ற விரும்புகின்ற அத்தனை காரியங்களும் அனுகூலமாகும் என்பதில் ஐயமில்லை. மேலுமாக அன்புக்குரியவர்களே, இங்கே திருத்தலத்துக்கு வருகிறவர்கள் உங்கள் உடைமைகளை தயவு செய்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அங்கே வைத்து விட்டு போகாதீங்க. நல்லவங்கள் இருப்பாங்க, ஒரு சிலர் வெளியிலேருந்து வரவங்க நமக்கு யாருன்னு தெரியாது. ஆகவே இதுவரையிலும் போனதெல்லாம் திரும்பி வந்திருக்குது, இனிமேலும் காணா போகக்கூடாது. அந்தோனியார் கண்டுபிடிச்சி கொடுப்பார். அதே வேலை அவருக்கு கிடையாது, நிறைய வேலை இருக்குது அவருக்கு. அதனால் உங்கள் உடைமைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உணவு வழங்குகிறவர்கள் அல்லது அந்த பொங்கல் வழங்குகிறவர்கள் தயவுசெய்து வரிசைக்கிரமாக கொடுங்க. அந்த நேரத்தில் தான் நிறைய காணா போகுது. அதனால் தயவுசெய்து வாங்குகிறவங்களும் நீங்கள் பொறுமை காத்து வரிசை கிரமத்தை கடைபிடித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பிட்டுட்டு தயவுசெய்து அதனுடைய தட்டுகளெல்லாம் குப்பை தொட்டியில் போடுங்க, கீழே போடாதீங்க. ஒரு குப்பையும் கீழே போடுறது ஒரு பாவம் நினச்சிக்குங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த வளாகத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டுமா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக மெழுகுத்திரி பொருத்தனை செலுத்துகிற வாழ்த்துக்கள். ஆனால் எண்ணெய் விளக்குகளை தயவுசெய்து ஏழுத்த வேண்டாம். அங்கே ஏற்கனவே எண்ணெய் விளக்கு வச்சுருக்கோம், எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும். அது நமக்கு தீ விபத்து ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே அகல் விளக்கு, எண்ணெய் விளக்குகளை தவிர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றிருந்தவருக்காகவே வாழ்கின்றனர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியாம் தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருட்கள் எங்களிலும் உமது அன்பை நிலை கொண்டிருக்க செய்வதாக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயற்றோர்க்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது
சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ என்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளை வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கி இருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்திருளும். பூர்ண சுகமும் விடுதலையும் தந்திருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரல் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் புனித அந்தோனியார் வழியாக நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். வேண்டுதல் அப்பம் வழங்க வருகின்ற வாலண்டியர்ஸ் வர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரிசை கிரமமாக எல்லாருக்கும் கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாலண்டியர்ஸ். பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, பாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழும் சத்திய ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழும் சத்திய ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லைகுண இறைவனுடன் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் துத்துலத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் இந்த ஆன்ம சேவைக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உமை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து அழைத்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடைசி ஆசீர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்து வரலாம். நீங்கள் என்ன அப்படி கூட்டமாக நின்னீங்கன்னா திரும்பி போகிறதுக்கு வழி இல்லை. வரிசை கிரமமாக வாங்க. தயவுசெய்து வரிசையாக நின்னா தான் சீக்கிரமாக நீங்கள் ஆசி எண்ணெயை பெற்று செல்லலாம். அபிஷேக எண்ணெய் பெறுவதற்கு கூட்டமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் திரும்பி போகிறதுக்கு. வரிசையாக நில்லுங்க, தயவுசெய்து வரிசையாக வாங்க, வரிசையாக வாங்க. முண்டி அடிச்சுட்டு வர வேண்டாம். புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்கிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.